கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியும் அந்தவுமாக இருக்கிறதான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாதாக. இந்த வேலைக்காமில் இந்த மாலை வேளையில எழுச்சியாக இந்த ஜெபம் பிளஸ் தொலைக்காட்சியில கர்த்தருடைய வார்த்தை, விலை மதிப்பட்ட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். கடந்த நாட்கள் நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை குறித்து நம்ம பார்த்தோம், நாம் போதித்து வந்தோம். அந்த வார்த்தைகளை முடிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். நம் சேனைகளின் கர்த்தர் அந்த டைட்டில் ஒவ்வொரு வாரமாக உங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தை ஜெபத்தோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். இந்த நாளும் கூட ஒரு புதிய தலைப்பிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம், தொடர்ந்து நாம் கடந்து செய்வோம். இதனால நம்ம பார்க்க வேண்டிய காரியம் என்னன்னா, மீண்டும் ஒரு வாய்ப்பு தேவனாக கர்த்தர் ஒவ்வொரு மனிதனுக்கு மீண்டுமா ஒரு வாய்ப்பை என்ன பண்றாரு கொடுத்து வருவதை நம்ம என்ன பண்றோம் பார்க்கிறோம். பாருங்க, மீண்டும் ஒரு வாய்ப்பு என்னன்னு பார்க்கும்போது, நம்ம சில நேரங்களில நம்ம தவறு விட்டாலும், நம்ம சோர்ந்து போய் நம்ம விழுந்தாலும், தேவனாக கர்த்தர் மீண்டுமாக நம்மளை தட்டி எழுப்புகிற தேவனாக அவர் காணப்படுகிறார். பாருங்க, வேதம் சொல்லுறது, நீதிமான் நம்ம 7 முறை விழுந்தாலும் திரும்ப என்ன பண்ணுவான், எழுந்திருப்பான் சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் வேதத்துல வாசிக்கிறோம். பாருங்க, இந்த வார்த்தை நம்ம என்ன சொல்றோம்னா, தரிசனம் நம்ம மேல இருப்பதனால தேவன் நம்மை பாதுகாக்கிறார். தேவ அழைப்பு நம்ம மேல இருப்பதனால தேவன் நம்ம என்ன பண்றாரு, பாதுகாக்கிறார். இது 2 எக்ஸாம்பிள் என்னால என்ன பண்ண முடியும், உங்களுக்காக சொல்ல முடியும். ஒன்று என்னன்னு பார்க்கும்போது, மோசே மேல தேவ அழைப்பு இருப்பதனால 3 மாதம் அது தகப்பனார தாயார் அவனை என்ன பண்ணார்கள், பாதுகாத்தாரு. அதுக்கு பிறகு யார் அவனை அழிக்க நினைத்தார்களோ அவளுடைய மகள் மூலமாக தேவனாக கர்த்தர் மோசே என்ன பண்ணாரு, பாதுகாத்தார். அது நம்ம செய்ய வேண்டிய காரணம்னா, தேவ தரிசனம் உங்கள் மேல இருக்கும்போது தேவனோட மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்து தேவனாக கர்த்தர் உங்களை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். பாருங்க, அடுத்து நம்ம பார்க்கும்போது, இயேசு மேல தேவ தரிசனம் இருப்பதனால இயேசுவை சாகடிக்க நினைக்கிறார்கள், கொலை செய்ய நினைக்கிறார்கள், கல்லெறிய நினைக்கிறார்கள். எது செய்தாலும் இயேசுவை சாகடிக்க முடியவில்லை. அவர் குறிப்பிட்ட நாள் வந்த போதுதான் அவர் என்ன பண்ணார், மரித்தார். தானாக என்ன பண்ணாரு, ஒப்பு கொடுத்தார். பாருங்க, தரிசனம் நம்ம மேல இருப்பதனால தேவனாக கர்த்தர் பாதுகாப்பு நம்ம என்ன பண்றாரு, அவர் கொடுக்கிற சொல்லி என்ன பண்ணுறோம் பார்க்கிறோம். பாருங்க, சவுல் தேவ சித்தத்தை நிறைவேற்றதுனால அவனோட ராஜ்யபாரம் என்ன பண்ணுகிறது, விழுந்து போகிறது. சவுலுக்கு கொடுத்த வேலையை என்ன பண்ணல, சரியா செய்யவில்லை. தேவன் சவுலுக்கு என்ன வேலையை அவர் கொடுக்கிறான்னா, நல்லா கவனிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அடிமையாக வரும்போது அமேலிக்கர்கள் எல்லாம் பண்ணாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் உபத்திரவத்தை கொண்டு வந்தார்கள், கஷ்டத்தை கொண்டு வந்தார்கள். அப்போ தேவன் என்ன சொல்றனா, சாமுவேல்களை சொல்லி சாமுவேல் மூலமாக சவுலுக்கு சொல்ல வேண்டிய காரணம் என்னன்னா, இந்த அமேலிக்கர்கள் எல்லாரும் அதம் பண்ணு, அவனோட ராஜாவை நீங்க சாகரிக்க வேண்டும், அவனோட மனைவி பிள்ளைகளை சாகரிக்க வேண்டும், ஆண்களை பெண்களையும் சிறு பிள்ளைகள் எல்லாரும் நீ என்ன பண்ண வேண்டும், அதம் பண்ண வேண்டும் சொல்லி என்ன பண்ணாரு, கர்த்தர் அவனுக்கு கட்டளையை கொடுத்தார். ஆனா சவுல் அந்த கட்டளை மீறி அவன் என்ன பண்ணிட்டானா, தேவனுடைய வார்த்தையை அவன் கீழ்ப்படியாமல் முதல் தரமான ஆடுகள் மாடுகள் எல்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அவனுக்கு என்ன பண்ணா, அவன் இந்த இடத்துக்கு என்ன பண்ணுவான், அவன் கூட்டுன்னு வந்துட்டான். அப்போ சாமுவேல் அவனை பார்த்து சொல்றாரு, இதெல்லாம் கடவுள் உன்னை சாகரிக்க சொன்னாரு, நீயே அதெல்லாம் கூட்டுன்னு வந்து சொல்லும் போது, இதை நான் தேவனுக்காக பலியிட நான் கொண்டு வந்தேன்னு சொல்லும் போது தேவன் சொல்லுற காரணம் என்னன்னா, நான் பலியிடுவதை பார்க்கிறோம் தேவனுக்கு முன்பதாக கீழ்ப்படிதலே உத்தமம் என்று சொல்லி தேவன் பண்ண சொல்லுகிறார். அப்ப தேவ சமூகத்துல நீங்களும் நான் செய்ய வேண்டிய காரணம் என்னன்னா, நம்மளுக்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாக வேண்டும், சமாதானம் உங்களுக்கு உண்டாக வேண்டும், சந்தோஷம் உங்களுக்கு உண்டாக வேண்டும், கிருபை பெருக வேண்டும், தேவனை ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்லி நீ நினைக்கும் போது நீங்க செய்ய வேண்டிய யாருன்னா, தேவனுக்கும் அவர் அழைத்திருக்கிறதான ஊழியக்காரனுக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும்போது தேவனாக கர்த்தர் நிச்சயமாக உங்களை அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். பாருங்க, அடுத்த இன்னொரு காரியம் அவன் தவறு செய்தானா, பழைய ஏற்பாடுல பார்க்கும்போது சாமுவேல் பலி செலுத்திட்ட பிறகுதான் சவுல் வந்து என்ன பண்ண யுத்தத்திற்கு போனோம். சாமுவேல் வருவதற்கு கொஞ்சம் தாமதமாச்சு. அதனால இவன் ராஜா இருக்கிறதுனால இவன் தான் திமிரான காரியத்தை என்ன பண்ணானா, இவனே பலி செலுத்திட்டு யுத்தத்துக்கு என்ன பண்ணிட்டான், போயிட்டான். அப்போ சாமுவேல் வந்த போது, இவ்வளவு பெரிய ஒரு பொல்லாத காரியத்தை நீ துணிகரமாக செய்தனால உன்னுடைய ராஜ்யபாரத்தை அவர் பிடுங்கி ஈசாயின் குமாரனாகிய தாவீதுக்கு அவர் இருதயத்தை ஏற்றவருக்கு என்ன பண்றாரு, கொடுத்து விடுகிறார். அப்ப நாம் செய்ய வேண்டிய காரணம், தேவனுடைய வாழ்க்கையில என்ன பண்ணுகிறார்னா, அவர் மீண்டும் ஒரு வாய்ப்பை என்ன பண்றாரு, கொடுக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். பாருங்க, இப்பெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு 4 வருஷம் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண, நிறைய பேர் ஊழியக்காரர் இருக்கிறார். எப்பெல்லாம் சபையை விட்டு நிக்கிறோம் சொல்லி ஜனங்கள் நினைக்கிறார்கள். எப்பெல்லாம் சபையில ஒரு 10 பேரை கூட்டம் போயிட்டு இன்னொரு சபை ஆரம்பிக்க சொல்லி என்ன பண்றாங்க, நினைக்கிறாங்க.
வேதம் என்ன சொல்றதுன்னா, தேவனுக்கு விரோதமா நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கும்போது தேவனாக கர்த்தர் நம்ம சாபத்தை அவர் கட்டளையிடுகிற தேவனாக அவர் என்ன பண்ணுகிறார், காணப்படுகிறார். அது போல காரியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. பாருங்க, தாவீது பாவம் செய்த பிறகு கூட தேவனாக கர்த்தர் அவனுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை என்ன பண்றாரு, கொடுக்கிறார். பாருங்க, யோனா பாவம் செய்த போது தேவனாக மீண்டும் ஒரு வாய்ப்பை என்ன பண்றாரு, கொடுக்கிறார். இளைய குமாரன் பாவம் செய்த போது தேவனாக கர்த்தர் மீண்டும் ஒரு வாய்ப்பை என்ன பண்றாரு, கொடுக்கிறார். பேதுருக்கு தேவன் ஒரு பாவம் செய்த பிறகு தேவன் மீண்டும் ஒரு வாய்ப்பு என்ன பண்றாரு, கொடுக்கிறார். ஆதாமுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். பேது மறுதளிச்சு போயிட்ட பிறகு கூட தேவனும் பேதுரோ கூட என்ன பண்ற பேசி அவனை அபிஷேகம் பண்ணி அவனுக்கு ஒரு மீண்டும் வாய்ப்பு கொடுத்த போது பேதுரோட ஒரே பிரசவத்துல 3000 பேர் ரட்சிக்கப்படுகிற அளவுக்கு தேவ அபிஷேகத்தை தேவன் பேதுருக்கு என்ன பண்ணாரு, கொடுத்தார். ஆதாம் மனைவி பேச கேட்டு ஒருவர் மாற்றிக்கொண்டு பாவம் செய்த பிறகு நீ நான் சொன்ன சொல்லி அதை மாற்றிக்கொண்டு பாவம் செய்த பிறகு தேவன் அவன் தண்டனை கொடுத்தார். தண்டனை கொடுத்து ஏதும் தோட்டத்தை விட்டு என்ன பண்ணாங்கள, அப்புறப்படுத்தினான். வேதம் சொல்லுது பாருங்க, நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். அவர்கள் ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், எந்த மனிதனாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருக்கட்டும், பூமியில செய்யற பாவத்திற்கு பூமியிலே தேவனாக கர்த்தர் நம்ம தண்டனையை கொடுக்காரு வல்லவராக இருக்கிறார். அதனால கிறிஸ்தவர்கள் ஊழியர்கள் பாவம் செய்வதற்கு பயப்படணும். ஒரு முறை நாம் பாவம் செய்தோம்னா அவர் என்ன பண்ண, ஒரு முறை நம்ம சிலுவையில் அறிவியலாக இருக்கிறோம். அப்ப எத்தனை முறை இயேசு நம்ம என்ன பண்றோம், சிலுவையில் அறிவிக்கிறோம். இந்த மாலையில வேலையில தேவனாக கர்த்தர் உங்களுடைய பாவங்களை மன்னித்து அவர் மீண்டுமா ஒரு வாய்ப்பை இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு அவர் கொடுக்காரு வல்லவராக இருக்கிறார். பாருங்க, ஆதாமுக்கு ஒரு மீண்டும் வாய்ப்பு அவர் கொடுத்து அந்த ஏதம் தோட்டத்திலிருந்து அவங்களை என்ன பண்ண நிர்வாணிகளாக இருக்கிறார். அவளை அனுப்பும் போது அப்போ ஒரு ஆட்டுக்குட்டி என்ன பண்ணது, அடிக்கப்படுது. அங்க ரத்தம் சிந்தப்படுகிறது. அந்த ரத்தம் தான் யாருடைய ரத்தத்தை குறிக்கிறதுனா இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை என்ன பண்ணுது, அது குறிக்கிறது. அப்ப அவங்க நிர்வாணமா இருக்கிறாங்க சொல்லி மீண்டும் ஒரு வாய்ப்பை அவளுக்கு அவர் கொடுத்து அவர் என்ன பண்ணா, ஒரு விலங்கினுடைய தோலை அவளுக்கு உடுத்தி அவர் என்ன பண்ணார், அனுப்புகிறார். இந்த மாலை வேலையில யாரெல்லாம் சோர்ந்து போய் உட்காருங்களா, என்னால ஊழியம் செய்ய முடியலன்னு சோர்ந்து போய் நீங்க இருக்கலாம், என்னால வேலை செய்ய முடியும் சோர்ந்து போய் நீங்க இருக்கலாம், உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை விழுந்து போயிட்டு சொல்லி என்ன பண்ண நீங்க நினைக்கலாம், நான் வாழ்க்கையில நான் தோற்று போயிட்டு சொல்லி நீங்க என்ன பண்ண நினைக்கலாம். என் அன்பு ஜனங்களே, இன்றைக்கு மாலை வேலையில இயேசு நாமத்தை அறிக்கை செய்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கு அவர் மீண்டுமாக ஒரு வாய்ப்பை அவர் கொடுத்தது போல இன்னைக்கு உங்களுக்கு மீண்டுமா ஒரு வாய்ப்பை அவர் கொடுக்கிறார். உங்களை எடுத்து இயேசுவின் நாமத்தினால தேவன் உங்களை ஒரு பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். பாருங்க, வேதத்தில் எவ்வளவு பாவம் செய்தவர்களுக்கு தேவன் மீண்டும் மீண்டுமா வாய்ப்புகள் அவர் கொடுக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு அதை என்ன பண்றாரு, கொடுக்கிறார், வல்லவராக இருக்கிறார். பாருங்க, பேதுருக்கு அவர் கொடுத்தவர், ஆதாமுக்கு ஒரு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்தவர், சிம்சோனுக்கு ஒரு வாய்ப்பை என்ன கொடுத்தார், இளைய மகனாகிய இளைய குமாருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். இதெல்லாம் வச்சு பார்க்கலாம். தாவீதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார், யோனாவுக்கு ஒரு வாய்ப்பை என்ன பண்றாரு, கொடுத்தார் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இதுக்கு ஆதாரமாக ஒரு சில வசனங்களை நம்ம வாசித்து என்ன பண்ணலாம், கடந்து செல்லலாம். யோனா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. அப்போது யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு அவன் என்ன பண்றான், விலகி போறான். என் அன்பு ஜனங்களே, நம்ம பாவம் செஞ்சுனா கூட தாவீதை போல வந்து அவருடைய சமூகத்தை நம்ம என்ன பண்ண வேணும், விழுந்தணும். அந்தவரே என் பாவத்தை மன்னிங்கப்பா, என் தாய் என்ன பாவத்திலே கர்ப்பம் தரித்தான் சொல்லி என்ன பண்ண தாவீது சொல்லுகிறான். அந்தவரே நீர் என்ன ஈசோப்பினால என்ன சுத்திகரிங்க, மீண்டுமாக ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே சொல்லி கேட்கும்போது அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இந்த மாலை வேலையில் யாரெல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களோ அந்த சந்தோஷத்தை இயேசுவின் நாமத்தினால தேவனாக கர்த்தர் கொடுக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். பாருங்க, அவன் என்ன சொன்னானா, அவன் எங்க போக சொல்றார், தேவன் யோனாவை நினைவுக்கு போக சொன்னா அவன் தர்ஷிக்கு அவன் என்ன பண்றான், அவன் ஓடி விடுகிறான். பாருங்க, தேவ சமூகத்தை விட்டு அவன் என்ன பண்றான், விலகி போறான். தேவ சமூகத்தை விட்டு யாரெல்லாம் விலகி போறாங்களோ அவங்கள பிரச்சனை பின்தொடர்ந்து வரும், ஆபத்து அவங்களை என்ன பண்ணும், பின்தொடர்ந்து வரும். பாருங்க, வேதம் சொல்லுது, தர்ஷிக்கு ஓடி போகும்போது எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷித்துக்கு போகிற கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் விலகும்படி அவர்களோடு கூட தர்ஷித்துக்கு என்ன பண்றான், அவன் போறான். அவன் கப்பலுக்கு சும்மா போல, வேதம் சொல்ல கப்பலுக்கு எப்படி போறான்னா கூலி கொடுத்து என்ன பண்றானா போறான். அதாவது காசோட ஏதோ அந்த காலத்துல உபயோகப்படுத்துறான ஏதோ ஒரு பணத்தை கொடுத்து அவன் என்ன பண்ணுகிறான், போகிறான். அப்ப இவன் ஏதோ ஒரு வேலை செய்யல, ஏதோ ஒரு கூலி தொழிலாளர் இல்ல, இல்ல ஒரு ஆடு மேய்க்கிறவனா இல்ல, இல்ல ஏதோ ஒரு தொழிலை செய்கிறவனா இல்ல, இவன் யாருன்னா கர்த்தருடைய வேலை செய்கிறதானா ஊழியக்காரன். அப்ப இவன் கப்பலுக்கு போகும்போது தர்ஷிக்கு போகும்போது இவன் எப்படி போறான்னா கூலி கொடுத்து போறான்.
அப்ப இந்த பணம் அவனுக்கு எப்படி வந்தது? அந்த பணத்தை இவனுக்கு யாரு கொடுத்ததுன்னா, தேவன் தான் அந்த பணத்தை அவன் என்ன பண்ண கொடுக்குற. ஏதோ மனிதர்கள் மூலமாக, ஏதோ ஒரு காணிக்கை மூலமாக, ஏதோ ஒரு சில ஒரு பணத்தை என்ன கொடுத்த. அந்த தேவ பணத்தை வைத்துக் கொண்டுதான் இவன் தேவ சுத்தத்தை நிறைவேற்றாம நினைவுக்கு போகாம தரிசனத்துக்கு என்ன பண்ண ஓடி போகிறான். இன்னைக்கு கூட நிறைய பேர் நம்ம என்ன பண்ணோம்னா, தேவ சுத்தத்தை செய்வதில்லை. அவருடைய சுத்தத்தை விட்டு வேற எங்க நம்ம என்ன பண்ணுறோம், விலகி ஓடுகிறோம். அப்படி விலகி ஓடுகிற உங்களுக்கு தான் மாலை வேளையில தேவனாக கர்த்தர் உங்களோட பேசிக் கொண்டு இருக்கிறாரு. உங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு அவர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். பாவத்தில் இருக்கிறீங்களா, சாபத்தில் இருக்கிறீங்களா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்கிறீங்களா, ஊழியர்களுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறீங்களா, இந்த மாலை வேளையில உங்களை பார்த்து இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட உங்களுக்கு தேவன் மீண்டுமாக ஒரு வாய்ப்பை அவர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அப்ப நம்ம செய்ய வேண்டிய காரணம்னா, அவருடைய சமூகத்தை விட்டு ஒருபோதும் கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஓடக்கூடாது. அவருடைய சமூகத்தில் நம்ம என்ன பண்ணோம், தரித்திருக்கலாம் இருக்கும்போது கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார். இரண்டாவது, உங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு உண்டாக வேண்டும் என்று சொன்னா, நீ என்ன பண்ணனா, தேவன் உங்களுக்கு கொடுத்த பணத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, வீணாக்க கூடாது. அது உங்களுக்கு கொடுக்குற பணத்தை நீங்க என்ன பண்ணக்கூடாது, வீணான செலவுகளை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம தேவன் நம்ம கொடுக்குற பணத்தை நம்ம என்ன பண்ணோம், அவர் கணக்கு கொடுக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். தொடர்ந்து ஒரு சில வசனங்களை நம்ம என்ன பண்ணலாம், வாசிக்கலாம். யோனா 1:5 என்ன சொல்றாருன்னா, அப்போது கப்பல்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பார்த்து லேசாகும் பாரத்தை லேசாகும்படி கப்பலில் இருந்த சரக்கு சமுத்திரத்தில் என்ன பண்ணார்கள், இருந்து விட்டார்கள். யோனாவோ என்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்க போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணி கொண்டு இருக்கிறான். பாருங்க, யோனா மேல எவ்வளவு பெரிய தரிசனம் இருக்குது, யோனா மேல எவ்வளவு பெரிய திட்டம் இருக்குது. 1,20,000 அதிகமா இருக்கிற ஜனங்களை இவன் போயிட்டு பிரசங்கம் பண்ண வேண்டும், தேவ வார்த்தையை என்ன பண்ண வேண்டும், சொல்ல வேண்டும். அவ்வளோ ஒரு தரிசனத்தோடு இருக்கிறவன் நிறைவேற்ற போகாம கர்த்தருடைய பணத்துல செலவு செய்து கூலி கொடுத்து தரிசனத்துக்கு அவன் என்ன பண்றான், ஓடி போகிறான். சமூகத்தை விட்டு அவன் என்ன பண்றான், ஓடி போகிறான். அடுத்து நாம என்ன பண்ணா, முதல் பாயிண்ட் என்னன்னா, அவர் சமூகத்தை விட்டு நம்ம ஒருபோது ஓடவே கூடாது. அவர் சமூகத்தில் நம்ம என்ன பண்ணிருக்கணும், தங்கி இருக்கிறோம். அடுத்து வேற சொல்லுதுன்னா, நம்ம மேல தரிசனம் இருப்பனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, தூங்கக்கூடாது, சோர்வுல இருக்கக்கூடாது, சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது. வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று சொன்னார், வாழ்க்கையில சாதிக்க வேண்டும் என்று சொன்னார், வாழ்க்கையில அடுத்த படிக்கு போக வேண்டும் சொன்னார், வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இடத்துக்கு நம்ம வர வேண்டும் சொன்னா, நம்ம சோம்பேறிகளாக தூங்கி கொண்டு இருக்கக்கூடாது. நம்ம முன்னேறி விழித்துக் கொண்டு இருக்கும் போது தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ண ஒரு வல்லவரா இருக்கிறார். அடுத்த வருஷம் என்ன சொல்லி பார்க்கும்போது, யோனா 1:13 என்ன சொல்ல, அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள். ஆனாலும் சமுத்திரம் வெகு தூரமாய் வெகு மும்முரமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தபடினாலே அவர்களால் கூடாமல் போயிட்டு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்கிறோம். வேதம் சொல்லுது பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில, கிறிஸ்துவத்தின் வாழ்க்கையில எந்த காரியத்தை நாம் செய்து கொண்டு நம்ம இருந்தாலும் தேவ சித்தத்துக்கு விரோதமாக நம்ம என்ன பண்ண முடியாது, செய்யவே முடியாது. தேவ சித்தத்துக்கு விரோதமாக யாரால என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டில தான் இருக்கும். எகிப்து ஜனங்களை விடுதலை நினைச்சாரு, அதை பார்வோன் தடுக்க நினைச்சான், ராணுவம் தடுக்க நினைச்சாங்க, அது யாரால தடுக்க முடியல. செங்கலோட பிளக்கன் என்பது தேவனோட சித்தம், அதை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் என்று சொல்லி அது தேவனோட சித்தம், அது யாரு தடுத்தாலும் என்ன பண்ண முடியாது. இந்த வேலையில உங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு அவர் கொடுக்க காரணம்னா, உங்களுக்கு விரோதமாக தேவ சித்தம் இருந்தாலும் யார் அதை தடுக்க நினைச்சாலும் பயப்படாதீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு விரோதமாக யார் எழுந்தாலும் எதுவும் என்ன பண்ண முடியாது. தேவனோட சுகத்தையும் பலனையும் ஜீவனையும் கிருபையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தை கொடுத்து தேவனாக கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். பாருங்க, இந்த மாலை வேளையில வார்த்தை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு தேவன் ஒரு மீண்டும் வாய்ப்பை கொடுத்தவர். யோனாக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்தவர். நிச்சயமாக உங்களுக்கும் ஒரு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த வேலையில உங்களை பார்த்து சொல்றது காரணம் என்னன்னா, தேவ சித்தத்துக்கு விரோதமா என்ன பண்ணாதுங்க, செயல்படாது. ஊழியரை கெடுக்கணும்னு நினைக்க கூடாது. சொந்த பந்தல பக்கத்து வீட்டுக்காரரை கெடுக்கணும்னு நினைக்க கூடாது. சொந்த பந்தல நல்லா இருக்கணும்னு நினைக்க கூடாது. சபையை கெடுக்கணும்னு நினைக்க கூடாது. ஊழியரை கெடுக்கணும்னு நினைக்க கூடாது. அந்த குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம நினைக்க கூடாது. அப்படி நம்ம நினைச்சாலும் அது நடக்காது. ஏனென்று சொன்னா, தேவ சித்தத்துக்கு விரோதமாக நம்மளால யாராலும் என்ன பண்ண முடியாது, நெருக்க முடியாது. அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார், சக்தி வாய்ந்த தேவனாக இருக்கிறார். 7 நட்சத்திரங்களை கரங்களில் ஏந்தி கொண்டு அவர் என்ன பண்ணாரு, இருக்கிறார். அவர் உங்களை விடுதலை பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். அப்ப நம்ம தேவ சித்தத்துக்கு விரோதமாக என்ன பண்ண கூடாது, எதிர்த்து நிற்க கூடாது.
ஈசாய் அப்படிதான் என்ன பண்ண நினைத்தான். தாவீதே ஆடுகளை மேய்ப்பதற்காக அனுப்பிச்சுட்டு அந்த 3 பிள்ளைகளை சவுல கூட ராணுவத்தை என்ன பண்றாரு, அனுப்புறார். அந்த தேவ சித்தத்துக்கு விரோதமாக செயல்பட்ட போதிலும் அந்த தேவ சித்தத்தை ஈசாயால என்ன பண்ண முடியல, எதிர்த்து நிற்க முடியல. தாவீதுக்கு என்ன பண்ண விடுதலை கொடுத்து மீண்ட ஒரு வாய்ப்பை கொடுத்தவர், யோனாவுக்கு ஒரு மீண்ட ஒரு வாய்ப்பை கொடுத்தவர். நிச்சயமாக இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட உங்களுக்கும் அவர் மீண்டுமாக ஒரு வாய்ப்பை அவர் கொடுப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே இந்த சத்திய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.